ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் வந்து இந்த வண்டி அந்த இதில் தான் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து டச் பண்ணாலே உங்களுக்கு வண்டி வந்து காட்டி கொடுத்துரும். பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சார்ஜ் வந்து கட் ஆகிடும். ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஸ்பா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் அவுட்டர் லுக் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நமக்கு அந்த வெஸ்பா மாதிரியே தான் இருக்கும். அதாவது வெஸ்பாவில் ஒரு மாடல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ எஸ் சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு எலக்ட்ரிக் வண்டி. லுக்கு எல்லாமே வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் பார்த்தாலே தெரியுமில்ல, கிளாஸி ரெட்டில் சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோட்டில் இந்த வண்டி வந்து போகுது அப்படின்னா எல்லாருமே பார்த்தோன்னையும் இதை வந்து வெஸ்பான்னு தான் நினைக்க தோணும். ஏன்னா லுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த வெஸ்பா மாதிரி தான் இருக்குது. லைக் யாராவது மைனராக நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சைடில் அந்த வைக் அப்படிங்கிற பிராண்டு தெரியும். மற்றபடி சவுண்டு வராது இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். லுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டான ஒரு ஃபைபர் குவாலிட்டி. ஒரு எலக்ட்ரிக் வண்டியில் இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லை. ஸோ அது முன்னாலே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நான் வெஸ்பாவோட கம்பேர் பண்ணுறேன்னா, இந்த ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நீங்கள் வந்து அப்படியே எல்லா வெஸ்பா வண்டிலையும் பார்க்கலாம். ரெண்டாவது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் செட்டப், இந்த லுக்கு தான் நண்பா இது வரைக்குமே வந்திருக்கக்கூடிய எல்லா வெஸ்பா பிராண்ட் ஸ்கூட்டர்ஸ்லையும். அந்த சில்வர் லைனிங் ஆகட்டும், அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கிரில்லு, லைட்ஸ், டிசைன்ஸ்னு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த வெஸ்பா மாதிரியே இருக்கும். பட் வெஸ்பாக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி வெஸ்பா பெட்ரோல் ஸ்கூட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அண்டு ப்ரைஸ் சொல்லவே வேணாம், 1.25 லட்ச ரூபா வருது. ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்டாக்லேயே வந்து மைலேஜ் வருது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் 80 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது இது வந்து கஸ்டமைஸ்டு வெஹிக்கல். ஸோ கஸ்டமைஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேட்ரி போகிறது மூலிமா இன்னுமே பெட்டரான ஒரு மைலேஜ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வண்டியில் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமைசபிள் ஆப்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கஸ்டமைஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அந்த சீட்டுக்கு இருக்கக்கூடிய அண்டர் ஸ்டோரேஜ் வந்து வராது, டிட்டாச்சபிள் பேட்டரி வராது. ஸோ நமக்கு 80 தான் ஓகே ஸ்பீட் எனக்கு போதும், நான் இவ்வளோ தான் சும்மா லோக்கலில் தான் சுற்றுவேன் அப்படின்னா நமக்கு அந்த 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சே போதும். டிட்டாச்சபிள் பேட்டரி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் கூட உங்களால் பேட்டரி கையோடு எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டு வர முடியும். இல்லை வண்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சின்ன போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் எதுவுமே இதில் கிடையாது நண்பா. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 to 4 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். கவலையே பட வேணாம். நீங்கள் நைட்டு வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளார பேட்டரி சார்ஜ் ஆயிரும். ஸோ ஓவராக சார்ஜ் ஆனால் பேட்டரி வெடிச்சிருமா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் தான், லைக் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே சார்ஜ் வந்து ஏறாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வீல்ஸ். ஸோ ரால்கோ டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரால்கோ டயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், டெட் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ரால்கோ டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டட் டயர்ஸே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஒரு டயர் அப்படின்னு சொல்லாமல் ஒரு குட் குவாலிட்டி டயர் கொடுத்துருக்கிறது எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 10 inch வீல் சைஸ் தான். ஸோ இதோட அப்டேட்டட் மாடலில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 12 inch வீல் சைஸ் வந்து வரும். இன்னுமே பைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவோ ரைடிங் ஃபீல்டும் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும் டயர். ஸோ அதனால் நமக்கு ரைடிங் சூப்பராக இருக்கும். ரியர் செக்ஷன் எல்லாமே அந்த டோர்ஸ் எல்லாமே சைடில் நீங்கள் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பாடி டிசைனிங் எல்லாமே நம்ம வெஸ்பா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரியர் லைட்ஸ் எல்லாமே எல்இடிஸ், ஃப்ரண்ட்லேயும் எல்இடிஸ், இண்டிகேட்டர்ஸும் எல்இடிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டர்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த லுக் இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக இருக்குது. பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸான ஒரு வண்டி, ஷார்ட்டான ஒரு வண்டி. ஸோ லேடிஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் யூஸ் ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் வந்து போயிட்டு வரீங்க, இல்லைனா அப் டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி இது சூஸ் பண்ணலாம். சீட் கம்ஃபர்ட் எல்லாமே நான் குறைய சொல்ல விரும்பலை, ஃப்ராங்காகவே சொல்கிறேன், உண்மையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து
ரைடர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு 6 ஃபீட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 5.9 5'10", ஸோ அந்த ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு இந்த வண்டி சின்னதாக தெரியுது. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி சின்னதாக தான் தெரியும். ரொம்ப ஒரு சின்ன வண்டி, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒன் ஹேண்டிங்கில் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வெயிட்டு தான். ஸோ ரொம்பவே ஒரு அதுக்குன்னு ரொம்ப வெயிட்லெஸ்ன்னு சொல்லணும்ல, ப்ளஷர் இருக்குல்ல, ஸோ ஸ்கூட்டர்ஸில் அந்த மாதிரி ஒரு வெயிட் வந்து வருது. அண்டர் சீட் வந்து பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்குன்னு இதுதான் கீஸோடு சேர்ந்துட்டு நமக்கு ரிமோட் சிஸ்டம் எல்லாமே வருது. நான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் நண்பா. ஜஸ்ட் நீங்கள் வந்து வண்டி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரில அப்படின்னா இதில் கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சவுண்டு போடணுமா, டிராஃபிக்கில் எதாவது நிறுத்திட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற சவுண்டு வந்து இண்டிகேஷன் பண்ணும். திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு வந்து போயிடும். அண்ட் நண்பா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் டச் சென்சர் இருக்குது. ஸோ உங்களை தவிர வேறு யாராவது இந்த வண்டியை வந்து திருட முயற்சி பண்ணுறாங்க, ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் வந்து இந்த வண்டி அந்த இதில் தான் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து டச் பண்ணாலே உங்களுக்கு வண்டி வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி யாராவது என் வண்டி வந்து தூக்குறாங்க அப்படின்ட்டு ஸோ வண்டியே வந்து கத்தி சொல்கிற மாதிரி, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஆன்டி தெஃப்டிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். லைக் மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு பேட்டரி கம்பார்ட்மெண்ட்னு சொன்னது இதுதான். ஒரு பெரிய பேட்டரி வேணும் அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாகிடும். உங்களுக்கு பேட்டரி எடுக்கிறப்ப நீங்கள் ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் அதர் பேட்டரி பைக்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் நான் வந்து ரைடிங் ஓட்டிக்கிட்டே வந்து சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே நண்பா. ஸோ இதோட கன்சோல் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் தான். ப்ளூ பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேட்டரியோட அந்த எவ்வளோ பவர் இருக்குது அது உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்னு தெரில. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இது கொடுத்துருக்காங்க. சிம்பிளான எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ரைடிங்கில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு மோடில் வந்து இருக்கேன். இதில் வந்து 3 மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மோடில் வந்து நான் இருக்கேன். 30 அப்படிங்கிறது தான் டாப் ஸ்பீடு. செகண்ட் மோடு வந்து பார்ப்போம். செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 38 39 வந்து போகுது. ஸோ தேர்ட் மோடு, அதாவது இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 45 தான் நண்பா டாப் ஸ்பீடு. ஸோ 45 ஓகே. அதாவது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. லீகல் மேட்டர்ஸ் எதுவுமே இதில் வந்து கிடையாது. இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இதில் வந்து கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. 12-14க்கு மேலே ஏஜ் இருக்கவங்க எல்லாருமே இந்த வண்டி ஓட்டலாம். ஏன்னா லைசன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வண்டி வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பிரேக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஓகே, இந்த வண்டியோட அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரேக் வந்தது. டிஸ்க் பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஜெனரேட்டிவ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சார்ஜ் வந்து ஆகும், ஓகேங்களா. நீங்கள் பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா அதில் லிட்டில் அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டான வண்டி தான். நான் சொன்னேன் என்னோடய ஹைட் வந்து 5'9" இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது வண்டி ஆக்சுவலாக. சுவிட்சஸோட செட்டப் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே எல்இடிஸ் தான். ஓகே, ஃப்ரண்ட்டு பேக்கு ரியர் எல்லாமே வந்து எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் இதனால் பேட்டரி வந்து நல்லா கன்சப்ஷன் ஆக முடியும். 80 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் அப்படிங்கிறப்ப இந்த வண்டி வந்து நான் லாங்குக்கு அப்படின்னு சொல்லி வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஷார்ட் ரைடர்ஸ்னால் கொஞ்சம் வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸ் யூசர்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கான யூசர்ஸ்க்கு நீங்கள் இந்த வண்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேட்டரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. முக்கியமாக பேட்ரிஸ் இப்போ எதுக்காக அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். பெட்ரோலோட காஸ்ட். ஸோ பெட்ரோலோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட 104 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்மளால் ஒரு பெட்ரோல் பைக்கை வந்து வச்சு மைலேஜஸ்லாம் வந்து 40 அப்படிலாம் வந்து நம்மளால் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லாங் அப்படிங்கிறப்ப நீங்கள் பெட்ரோல் பைக் வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஷார்ட்டான ஒரு ரைட்ஸ், அதாவது கொஞ்சம் பேசிக் யூசஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் வந்து 4 to 5 hours கிட்டத்தட்ட ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்போது இந்த வண்டி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ஒரு மார்னிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஸோ கட் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான். உங்களுக்கு வந்து பேட்ரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சார்ஜ் வந்து கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபீல் நான் சொன்னல, ரைடிங் ஃபீல். ஸோ பெட்ரோலுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் பேட்ரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிக்கப்பில் கொஞ்சம் நமக்கு வந்து, அதாவது இத்தனை நாளாக நம்ம வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டு பெட்ரோல் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இந்த வண்டி நம்ம வந்து ஓட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு விஷயம் நான் வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த
ஸ்பீடு வந்து டக்குன்னு முறுக்கணுன்னு என்ன ஸ்பீடு போகுதுன்னு தெரியாது, கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரி வண்டிகளில். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டினேன்ல, ஸோ அந்த ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் தான் இருக்கும். பட் அந்த டார்க் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்க, பிக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது வண்டி, அதாவது ஒரு வெஸ்பா மாதிரியே இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அதனால் ஆஃபீஸ் யூஸர்ஸ்க்கு இந்த வண்டி நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியும். டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து பாசிட்டிவாக வந்துருக்கு. தென் ஆன்டி தெப்ட் சிஸ்டம், நான் உங்களுக்கு அந்த அலாரம்ஸ்லாம் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆன்டி தெப்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி உங்களை தவிர இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் யாராவது திருடு ட்ரை பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து அலாரம் கொடுக்கும். இதோட அப்டேட்டட் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 inch டயர்ஸ் வித்து க்ரூஸ் கண்ட்ரோலோட வரப்போகுது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வரப்போகுது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது உண்மையுமே ஒரு பக்காவாக இருக்கும் நண்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்கு உண்மையுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வண்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரைடிங்கில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டுருங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களுமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங், சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு உண்மையாலுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு ரிமோட்ஸ் எல்லாமே பைக்லேயே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வருது. இந்த வண்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோரூமோட நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு டவுட்ஸ், ஓகேவா, பைக் என்ன ரேஞ்ச் வருது, மற்ற டிஸ்ட்ரிக்டில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ பைக்கை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட்டில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த வண்டியை பற்றின டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியோட ஓவரால் ரிவ்யூ. ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையவே பைக்ஸ் அண்ட் பேட்டரி பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் வந்து வரப்போகுது. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே ரொம்ப முக்கியம் நண்பா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா, அண்ட் பாய்.